8th ஸ்டாண்டர்ட் இயல் 7 படைவேழம். இதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, சிங்கம் டேஷில் வாழும். மாயை, ஊழி, முழை, அலை. இதில் சிங்கம் முழையில் வாழும். முழைனா மலைக்குகை. நீங்கள் பொருள் சொல்லும் பொருள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். முழைனா மலைக்குகை. சிங்கம் முழையில் வாழும். இ. ரெண்டாவது கொஷின், கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. வீரம், அச்சம், நாணம், மகிழ்ச்சி. இதுக்கு ஆன்சர் அச்சம். ஆவண்ணா. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். தேர்ட் கொஷின், வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்மை கூட்டல் கரி. வெம்மை. வெண்மையில் வெம்மை கூட்டல் கரி. ஆவண்ணா. நாலாவது கொஷின், என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்று கூட்டல் இருள். ஈயண்ணா. ஃபிஃப்த் ஒன், போல் ப்ளஸ் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. இ. போலுடன்றன. அடுத்தது குருவினா பாருங்க. சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினர். இதுக்கான விடை பாடலின் பொருள்னு இருக்குல்ல, பேஜ் நம்பர் 145 மேலே இருக்கு பாருங்க, மார்க் பண்ணியிருக்கேன். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். இது யாருன்னா கலிங்க வீரர்கள். ரெண்டாவது கொஷின், கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர். சோழர் படையின் தாக்குதலை கண்ட, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதணும். சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கரிதான மலை குகைகளினும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் கொஷின், சோழனின் யானைப்படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை. இதுக்கான ஆன்சர் 145 லாஸ்டில் இருக்கு பாருங்க, மார்க் பண்ணிக்கோங்க. சோழ மன்னனின் படையிலுள்ள யானைகள் சினமுற்று இடியை போல் பிளிரின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். அவ்வளோதான். குருவினா முடிஞ்சிச்சு. இது சிறுவினா பாருங்க. சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை. இதுக்கான ஆன்சர் பாடலின் பொருள் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே எழுதணும். சோழப்படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழற்படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்கப்படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலைக்குகைகளினுள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியைப் போல பிளறின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஃபுல்லாகவே எழுதணும். பாயிண்டாக எழுதிக்கோங்க. வினா, ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு இயற்கையாக அமைந்த அரண்களும் 4 திசைகளின் எல்லைகளில் பாதுகாப்பு படை வீரர்களும் வேறுபட்ட சிந்தனை கொண்ட படைத்தலைவர்களும் திறமையான படை வீரர்களும் தேவை என கருதுகிறேன். அவ்வளோதான். படைவேழம் முடிஞ்சிச்சு. அடுத்தது விடுதலை திருநாள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.